ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनधारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे शारदेशदानिने। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भावनसेवया बहवदेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। हरे कृष्णा। சுதாமனை நீங்கள் ஃபஸ்ட் படிங்க 9வது ஸ்லோகம். ஹேஹி அம்புஜாக்ஷாபசசாரபோ பவான் पुरोन्मदोन्वात सुगृदृक्षया तत्राब्दगौडी प्रतिमाक्षणो भवे। रविं मीनाक्षो यवनस्तवाच्युता தாமரை கண்களை உடையவரே, உங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் சந்திக்க நீங்கள் மதுராவிற்கோ விருந்தாவனத்திற்கோ அல்லது அஸ்தினாபுரத்திற்கோ சென்று விடும் போதெல்லாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளைப் போல் காணப்படுகிறது. குறைவற்றவரை அச்சமயத்தில் சூரியன் இல்லாததைப் போல் எங்களுடைய கண்கள் பயனுற்று போகின்றன. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் தான் படிக்க முடியல. பிரபு நீங்க படிங்க பிரபு. We are all proud of our material senses for making experiments to determine the existence of God. But we forget that our senses are not absolute by themselves. They can only act under certain conditions. For example, our eyes, as long as the sunshine is there, our eyes are useful to a certain extent. But in the absence of sunshine, the eyes are useless. Lord Sri Krishna being the primeval Lord, the supreme truth is compared to the sun. Without him, all our knowledge is either false or partial. The opposite of the sun is the darkness, and similarly the opposite of Krishna is Maya or illusion. The devotees of the Lord can see everything in true perspective due to the light disseminated by Lord Krishna. By the grace of the Lord, the pure devotee cannot be in the darkness of ignorance. Therefore, it is necessary that we must always be in the sight of Lord Krishna so that we can see both ourselves and the Lord with his different energies. As we cannot see anything in the absence of the sun, so also we cannot see anything including our own self without this actual presence of the Lord. Without him, all our knowledge is covered by illusion. So, எங்க போனாலும் சரி, பகவான் எங்க போனாலும் சரி, அதுதானே ஹாப்பியா இருக்கும். ஓகே, அவர் இல்லைன்னா எப்படி இருக்குமா? யுகாயுதம் நிமேஷினா சக்ஷசா பிராமணசாயுதம் சூன்யாயுதம் ஜெகச்சார்மம். ஒரு நொடி பொழுதே யுகம் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி. ஓகே, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அவருடைய ஆப்சன்ஸ். அந்த மாதிரி புரியல. அது எப்படி பிரபுஜி நம்ம புரிஞ்சுக்கிறது? மதுராவிற்கோ பிருந்தாவனத்திற்கோ அஸ்தினாபுரத்திற்கோ சென்றுவிடும் போதெல்லாம்
ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளை போல் காணப்படுகிறது. அதை எப்படி பிரபுஜி புரிஞ்சுக்கிறது? அதான் அவங்க துவாரகவாசிகள் வந்து பக்தர்கள், அதனால அவங்களுக்கு அப்படி தெரியுது. நம்ம பக்தராலாம் நமக்கு தெரியல. நாமலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவும் குழந்தையும் வச்சுக்குமே. அம்மா குழந்தைன்னா வளர்ந்த குழந்தை கிடையாது, பிறந்த குழந்தை. கொஞ்ச நேரம் பிரிஞ்சதுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. வேலைக்கு போகிறாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஐயோ குழந்தை என்ன பண்ணுது நினைப்பாங்க இல்லையா? இதான் பெரியது. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, அம்மாக்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ தூரம் அவங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் வந்து 0.01% தான் அந்த அட்டாச்மெண்ட். பகவானு பக்தனுக்கு இருக்கிறது வந்து 100% வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 100%. அவங்க ஒரு நொடியே அவங்களுக்கு எப்படி இருக்குமா? யுகம் மாதிரி இருக்குமா. இது வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு, கோபியர்கள் சொல்லியிருக்கான். அதுதான் இங்கே துவாரகவாசிகள் சொல்கிறான். இந்த மாதிரி நீங்கள் மதுரா வந்து விசாமத்துலாம் போயிருக்கும்போது ஒரு நொடியுமே நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு யுகம் மாதிரி இருக்குது, உங்கள் பிரிவு தவிர மாட்டுது அப்படின்றான். ஓகே, இந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணலாம். அடுத்தது போகலாம். ஹரி இது படிக்கிறியா? அடுத்தது 10. கதம்பயம் நாத சிரோசிதே த்வயி பிரசன்ன திருஷ்டா கிலதாபசோசனம் ஜீவேன தே சுந்தரஹாசசோபினம் अपश्यमाना वदनं मनोहरम् इति सोदृता वाचा प्रजाना भक्तवत्सला शृण्वानोऽनुग्रहं दृष्ट्या विदन्मन् प्राविशत् परं पुरं. Translation படிங்க. Oh Master, if you live abroad all the time, then we cannot look at your attractive face, whose smiles vanquish all our sufferings. How can we exist without your presence? Upon hearing their speeches, the Lord, who is very kind to the citizens and the devotees, entered the city of Dwaraka and acknowledged all their greetings by casting his transcendental glance over them. ஸோ அதனால் உள்ள வராது இல்லையா? பட் மாதாஜி பொருளை படிங்க. சரி மாதாஜி பொருளை படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த சக்தி வாய்ந்ததாகும். எனவே ஒரு முறை அவரால் கௌரவப்பட்ட பின் அவரது பிரிவை ஒருவரால் சகித்துக் கொள்ள இயலாது. மாதாஜி எது படிக்கிறீங்க? பொருளை படிங்க. கரெக்டாக படிக்கிறதா? சரி சாரி சார், மாதிரி படிங்க. இது வேற மாதிரி படிங்க. சூரிய கோலத்துடன் அதன் கதிர்கள் முக்கியமாக உறவு கொண்டுள்ளதைப் போலவே பகவானும் அனைவரும் நித்திய உறவு கொண்டுள்ளோம். சூரிய ஒளியானது சூரிய கதிர்களின் அணுகளாகும். இவ்வாறாக சூரிய கதிர்களையும் சூரியனையும் என்ன சொல்றது மாதாஜி? அது இல்லையா? பர்பட் அதுதான் மாதாஜி. 10வது கரெக்ட் தான் படிக்கிறாங்க. 10வது பர்பட் தான் படிக்கிறாங்க. நீங்க எது சொல்றீங்க சரோஜா மாதாஜி? சூரிய கதிர்களையும் சூரியனையும் பிரிக்க முடியாது. மேகத்தால் உண்டாகும் பிரிவு தற்காலிகமானதும் செயற்கையானதுமாகும். மேகம் விலகிய உடனேயே சூரியனின் கதிர்கள் அவற்றின் இயற்கையான பிரகாசத்தை மீண்டும் வெளிப்படுத்துகின்றன. அதை போலவே பரமபுருஷரின் அணுவை போன்ற அங்கங்களான ஆத்மாக்கள் செயற்கையான மாயத்திரைகளால் பகவானிலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளன. மாயா சக்தி அல்லது மாயத்திரையை விலக்கிவிட வேண்டும். அது விளக்கப்பட்டதும் ஜீவராசியால் பகவானை நேருக்கு நேராக காண முடியும். இதனால் அவங்களுடைய துன்பங்களும் விலகிவிடும். நம்மில் ஒவ்வொருவரும் வாழ்வின் துன்பங்களை விலக்கிவிட விரும்புகிறோம். ஆனால் அதை செய்யும் முறை நமக்கு தெரியவில்லை. எனவே செய்முறை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதை கிரகிக்காதும் நம் கையில் உள்ளது. ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம்? மாயை தரையை அகற்ற ட்ரை பண்ணணும். அதுதான் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பகவானை நேருக்கு நேர் பார்க்கறது ஒன்று தான், பகவானுடைய நாமத்தை கேட்கறது ஒன்று தான். ஓகே, ஆனால் இது வந்து கலியுகத்தை வந்து நாமரூபமாக வந்திருக்காரு பகவான். ஓகே, இங்கே நிறைய தர்மம் வந்து குறைஞ்சிருச்சு இல்லையா? இப்போ கூட பகவான் வந்திருக்காரு. எப்படி வந்திருக்காரு? நாமமாக வந்திருக்காரு. நம்ம என்ன பண்ணணும்? பகவானை கேட்கணும். ஓகே ஓகே. இப்போ பிரபு நீங்கள் படிங்க. பிரபு நீங்கள் மலையாளத்தில் பிரபு. மதுபோஜா தசாத்தார்ஹா குகுராந்தக விஷ்ணிபிஹி
ஆத்மதுல்ய பலைர்குப்தாம் ஆத்மதுல்ய பலகுப்தாம் நாகைர் போகவதிம் இவா. நாகர் போகவதின் விவா. படிங்க, டிரான்ஸ்லேஷன் படிங்க பிரபு. மொழிபெயர்ப்பு: நாகலோகத்தின் தலைநகரான போகவதி நாகர்களால் பாதுகாக்கப்படுவது போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இணையான பலசாலிகளாக போஜன், மது, தசார்ஹன், அர்ஹன், குக்குரன், அந்தகன் ஆகியோரை போன்ற விஷ்ணு வம்சத்தினரால் துவாரகா பாதுகாக்கப்படுகிறது. ஓ, இவங்களெல்லாம் துவாரகா பாதுகாக்கப்படுது. ஓகே, அதான் சொல்றாங்க. ஓகே, சரோஜா நீங்க பரப்பல் படிங்க, பொருளுரை படிங்க. நாகலோகம் பூமிக்கு கீழே அமைந்துள்ளது. அங்கு சூரியன் ஒளி கிடையாது. நாகங்களுடைய தேவதை போன்ற பாம்புகள் தலைகளின் மீதுள்ள ஆபரணங்களின் ஒளி கதிர்களால் அக்கிரகத்தில் இருள் அகற்றப்படுகிறது. மேலும் நாகங்களின் சுகத்திற்காக அழகிய தோட்டங்கள், சிற்றாறுகள் போன்றவை அங்குள்ளன என்று கூறப்படுகிறது. அந்த இடமும் நாகலோகவாசிகளால் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளது என்று தெரிகிறது. அதே போலத்தான் துவாரகாபுரியும் ரிஷி வம்சத்தினால் நன்கு பாதுகாக்கப்பட்டிருந்தது. இவ்வுலகில் பகவான் வெளிப்படுத்தியதற்கு இணையான சக்தியை அவர்கள் பெற்றிருந்தனர். கரெக்ஷன். பகவானுக்கு என்ன அப்ளைன்ஸ் இருக்கோ அதே அப்ளைன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அது என்ன இது? அது என்ன விடுதலை? என்ன விடுதலை? சாலோக்கிய ஒரே லோகத்தில் இருக்குது. சாலோக்கிய சாமிப்பியா என்னது? கூடவே இருக்குது. அவர் கூட இருக்கு. அர்ஜுனா மாதிரி கூடவே இருக்கு. சாமிப்பியா சாரூப்பியானா அவர் மாதிரி உருவம் இருக்குது. அது கிடையாது. அப்ப சாஸ்தி சாஸ்தினா அவர்கிட்ட என்ன அப்ளைன்ஸ் இருக்கோ அதே மாதிரி நமக்கு அப்ளைன்ஸ் இருக்கும். இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? பகவானுக்கு as powerful as the Lord. அவருக்கு என்னென்ன அப்ளைன்ஸ் இருக்கு, பவர்ஃபுல்லாக இருக்காலும் அதே மாதிரி இவங்களும் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே, அப்ளைன்ஸில் 6 அப்ளைன்ஸ் இருக்குல்ல. ஐஸ்வர்ய சமகரேஷ வீரேஷரியா ஞான வைராகிய சிவ சன்னாபாக இதுங்கண்ணா. அது ஒன் ஆஃப் த அப்ளைன்ஸ் அது பவர்ஃபுல். இதில் என்ன போட்டிருக்கு? அவங்க விசேஷம் எப்படி இருப்பாங்க? துவாரவாசியெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. எப்படி பகவான் பவர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி பகவான் பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து விடுதலை, சாஸ்தின்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவர்கள் 4 விதமான விடுதலை அடைவாங்க. சாலோக்கிய, சாமிப்பிய, சாரூப்பிய, சாஸ்தி. சாயுஜ்ய கிடையாது. சாயுஜ்ய ஒன்றா இருக்கு. மாயாவதி. நானும் கிருஷ்ணன் ஒன்று தான். மாயாவதி ஏழையின் சிறுப்பிள்ளையாருடைய கட்டி அவங்க தான் அது. ஓகே, சாயுஜ்யா அது பகவானை வெறுத்துருவாங்க. அவங்க வந்து வெறுத்துருவாங்க அந்த புத்தியை வைஷ்ணவர்கள். ஓகே, 4 விதமான வந்து சாலோக்கிய, சாமிப்பிய, சாரூப்பிய, சாஸ்தி. ஓகே, இது 4 இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சாஸ்தி பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, 12 படிக்கலாம். பிரபுஜி இதுல விஷ்ணின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பிரபுஜி? விஷ்ணு இதுதான் அவங்க இதுதான் எது வம்சம் விஷ்ணு சொல்லுவாங்க. விஷ்ணு கொண்ட தோட்டாலேன்னு சொல்லுவாங்க இல்லையா? விஷ்ணு அதுல அந்த முன்னோர்கள் இல்ல, முன்னோர்கள் பேரு விஷ்ணு. யாதவர்கள் மாதிரி விஷ்ணு குடும்பம், ஒரு குடும்பம், குரு குடும்பம் அந்த மாதிரி, குரு குடும்பம் மாதிரி. ஓகே, பாண்டவர்கள் மாதிரி. ஓகே, இப்போ 12 படிக்கலாம். சத்யா மாதாஜி 12th ஸ்லோகா. ஓகே, அண்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, சர்வத்ர சர்வ விபவா சர்வத்ர சர்வ விபவா புண்ணிய விருக்ஷா லதாஷ்டமஹி புண்ணிய விருக்ஷா லதாஷ்டமஹி உத்யானோபவனாராமை உபவனா உபவனாராமை உபவனா ஆரமை விருத்த பத்மாக்ரஸ்வியம். ட்ரான்ஸ்லேஷன் படிங்க மாதாஜி. Translation: The city of Valakapuri was filled with the opulences of the all seasons. Correct. Seasons. They were hermitages. குடிசை hermitages அடைக்கலாம். orchards, flower garlands, park and reservoirs of water, breeding
lotus flowers all over. கரெக்ட். ஸோ இந்த தான சிட்டியை பற்றி விவரிக்கிறான். ஓகே, எப்படி அது ஆப்பலன்ஸாக இருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளோ சொத்து இருக்குது ஒவ்வொரு சிட்டிக்கு, பகவான் இந்த சிட்டிக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்றாங்க. ஓகே, இதான் விவரிக்கிறான். ஓகே, இப்போ பர்பட் பிருந்தாமராஜ் நீங்கள் படிங்க, 3 பேர் படிக்கணும். நீங்கள் 3 பேர் படிங்க. ஓகே, படிங்க மேரேஜ். பொருளுடைய இயற்கை செல்வங்களை அவற்றிற்கேற்ற உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்வதால் மனித நாகரிகத்தின் பூரணத்துவத்தை அடையலாம். இதற்கேற்ற முறையில் தான் துவாரகாபுரியும் பூந்தோட்டங்களாலும் பழத்தோட்டங்களாலும் தாமரைகளை கொண்ட நீர்த்தேக்கங்களாலும் சூழப்பட்டு இருக்கிறது. நவீன தலைநகருக்கு தேவையான இயந்திர சாலைகள், தொழிற்சாலைகள் மற்றும் கசாப்பு கடைகளை பற்றிய குறிப்பு மேற்கொண்ட வர்ணனையில் இடம் பெறவில்லை. இயற்கை செல்வங்களை பயன்படுத்திக் கொள்ளும் சுபாவம் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. நவீன நாகரிக மனிதனின் இதயத்திலும் இது இருக்கிறது. இன்றைய தலைவர்கள் தங்களது வசிப்பிடங்களை அத்தகைய இயற்கையான அழகிய பூங்காக்களும் நீர்த்தேக்கங்களும் உள்ள இடங்களில் அமைத்துக் கொள்கின்றனர். ஆனால் சாதாரண மனிதனை அவர்கள் பூங்காக்கும் தோட்டங்களுக்கும் இல்லாத நெருக்கடியான இடங்களில் வாழும்படி விட்டுவிடுகின்றனர். ஆனால் இங்கு துவாரகாபுரி நகரத்தின் வேறான வர்ணனையை நாம் காண்கிறோம். அந்த தாமம் அல்லது வசிப்பிடங்கள் முழுவதும் இத்தகைய பூங்காவனங்களாக, உலக தோட்டங்களாகவும் உல்லாச தோட்டங்களாலும் தாமரை குளங்களாலும் சூழப்பட்டிருந்தன என்பது தெரிய வருகிறது. அவர்கள் இயற்கை செல்வங்களை, பழங்களையும் மலர்களையும் நம்பியிருந்தனர். அசுத்தமான குடிசைகளையும் சேரிகளையும் ஆதரிக்கும் இயந்திர தொழிலை அவர்கள் நம்பியிருக்கவில்லை. நாகரிக முன்னேற்றம் இயந்திர ஆலைகள் மற்றும் தொழிற்சாலைகளின் வளர்ச்சியை கொண்டு கணக்கிடப்படுவதல்ல. இவை மனிதனிடம் உள்ள மென்மையான இயற்கை சுபாவங்களை அழித்து விடுகின்றன. ஆனால் மனிதனின் ஆன்மீகமான இயற்கை சுபாவங்களை வளரச் செய்து ஆன்மீக உலகிற்கு திருப்பிச் செல்லும் வாய்ப்பை அவனுக்கு அளிப்பதே நாகரிக முன்னேற்றமாகும். இயந்திர ஆலைகளையும் தொழிற்சாலைகளையும் பெருக்குவது உக்ர கர்மா அல்லது காரசாரமான சொல் என்று அழைக்கப்படுகிறது. தப்பா போட்டிருக்காங்கல்ல, செயல் தான் வரும். ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, ஆக்டிவிட்டிஸ் செயல் தான் வரும். செயல் தான் தப்பா போட்டிருக்காங்க, நிறைய தப்பா போட்டிருக்காங்க. ஆமா, அது கரெக்டா இருக்கு. இது சொல்லுன்னு போட்டாங்க. அச்செயல் மனித சமூகத்தின் மென்மையான இயற்கை சுபாவங்களை அழித்து அவர்களை அசுரர்களாக மாற்றி விடுகிறது. ஓகே மேடம், போதும் மேடம். நீங்க படிங்க, அதுக்கு அடுத்த நீங்க படிங்க. இல்ல நீங்க சொல்ல படிச்சுங்க, அது நேரம் தான். பருவ காலங்களில் மலர்களையும் பழங்களையும் உற்பத்தி செய்யும் புண்ணியம் வாய்ந்த மரங்களை பற்றி இங்கு குறிப்பிடுவதை நாம் காண்கிறோம். புண்ணியமற்ற மரங்கள் பயனற்ற காடுகளாக மட்டுமே உள்ளன. அவற்றை அடுப்பெரிக்க மட்டுமே உபயோகிக்க முடியும். நவீன நாகரிகத்தில் இத்தகைய புண்ணியமற்ற மரங்கள் சாலையோரங்களில் நடப்படுகின்றன. மென்மையான புலன்களை விருத்தி செய்து ஆன்மீக அறிவை பெறுவதற்காக மனித சக்தியை சரியாக உபயோகிக்க வேண்டும். இதில்தான் வாழ்வுக்கான விடையே உள்ளது. பழங்கள், மலர்கள், அழகிய தோட்டங்கள், உல்லாச பூங்காக்கள் மற்றும் வாத்துகளும் அன்னப்பறவைகளும் நீந்தி விளையாடும் தாமரை குளங்கள் மற்றும் போதுமான பாலையும் வெண்ணையையும் கொடுக்கும் பசுக்கள் ஆகியவை மனித உடலின் மென்மையான திசுக்களை விருத்தி செய்வதற்கு முக்கியமானவையாகும். மாறாக இருண்ட நிலவரைகளை போலுள்ள சுரங்கங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் பட்டறைகள் போன்றவை தொழிலாளிகளிடம் அசுர இயல்புகளை விருத்தி செய்கின்றன. தொழிலாளிகளின் உழைப்பில் முதலாளிகள் செழிப்படைகின்றனர். இதனால் பலவிதத்தில் அவர்களுக்கிடையில் கைகலப்பு ஏற்படுகிறது. துவாரகாபுரியின் வர்ணனை மனித நாகரிகத்திற்குரிய சிறந்த உதாரணம். இதுதான் மனித நாகரிகம். எது பழங்கள், பூக்கள், அழகான தோட்டம், பார்க்கு என்ன தமிழ் சொல்லலாம், பூங்கா, அப்புறம் தாமரை மலர், நீர்த்தேக்கம்,
அதில் டக்கு ஸ்வான்லாம் ப்ளே பண்ணுது. ஓகே, கவு சஃபிஷியன்ட் மில்க் கொடுக்குது, பட்டர் எசென்சியல். அது நைட்டு வந்து மில்க் குடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் டிஷ்யூ நல்லா இருக்குமா, அவங்களுக்கு ஆன்மீகம் புரிஞ்சுக்க முடியும். ஹாட் மில்க் பிரபா டெய்லி நைட் படுக்கலாம் குடிச்சுவேன். ஓகே, ஹாட் மில்க் குடிச்சா ரொம்ப சொன்ன ஒரு பக்தர் சொன்னார், நான் வேகன், மில்கே சாப்பிடக்கூடாது. அவரெல்லாம் பக்தரா பார்த்துடும். ஓகே, இப்படி ஆக்கிட்டாங்க, மில்கே ஆகாது, இதெல்லாம் தவறு. ஆக்சுவலாக உண்மையான மில்க் நம்ம குடிக்கணும், பிரபா சொல்லியிருக்காரு. அது ரேட்டு. ஆனால் உண்மையான மில்க் பிரபா ஒரு மில்க் ஒரு கவ்வை வளர்த்து குடிச்சார், மில்க் குடிச்சார். அது மூளைக்கு ரொம்ப நல்லதான். இந்த பிரமணிக்கல் கல்ச்சர் வந்து கவுல் தான் ஸ்டார்ட் ஆகுது, பசுல தான் ஸ்டார்ட் ஆகுது, பசுல தான் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. கிருஷ்ணாவோட சேண்ட்லாம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணாலும் பால் பிடிக்காது. பால் வந்து இட் இஸ் அ வெரி பேட் திங். அவர் சொல்கிறார் அப்படி, ரொம்ப மோசம் பாலே. இது மாதிரி நிறைய தேவையில்லாத நிறைய பூத்தி தான் கலியுகத்தில். அதெல்லாம் அண்டுப்படுறது எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, நம்ம உடலே இல்லைன்றோம், உடலுக்கு தான் எல்லா முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த மாதிரி அவங்க எல்லாரையும் கிருஷ்ணவனை கொண்டு ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி தான் இதுதான் நாகரிகம். இல்லைன்னா அது உக்ரகரமாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என் பையன் யூகேல இருக்கான், என் பையன் யூஎஸில் இருக்கான், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை ரீசெண்டாக ஒன்று படித்தோம். சொன்னாங்க, கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறாங்க அம்மாவும் பையனும் ஏர்போர்ட்டில், யூஎஸ்க்கு போகிறாங்க. அம்மா உட்கார வச்சு, நான் டிக்கெட் வாங்கிட்டு வரேன், நீ உட்காந்துக்கோமான்னு சொல்கிறான். போயிட்டு அவன் 8 மணி நேரம் ஆயிடுச்சு, வரவே இல்லை. அவங்க உள்ளவங்க தான் கேட்குறாங்க, என்னம்மா 2 மணி நேரம் உட்காந்துருக்கீங்க, என்ன விஷயம்? என் பையன் டிக்கெட் வாங்க போயிருக்கான்றாங்க. உங்கள் பையன் பேர் என்ன எல்லாம் விசாரிச்சோன்னே, உங்கள் பையன் ஆல்ரெடி யூஎஸ் போயிட்டான்றாங்க. அந்த அம்மா ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இருந்துட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. ஓகே, இதுதான் நவீன உலகம். ஓகே, ஒரு உணர்ச்சியே கிடையாது. அவனுக்கு என்ன மூளை இருக்கு யோசிச்சு பாருங்க, எருமாட்டு மூளை தான் அவனுக்கு இருக்கு. கரெக்டா இல்லையா? அம்மா பெருத்த அம்மா இப்படி பண்றானா, அவன் யோசிச்சு பாருங்க எப்படி இருப்பான். அதே தான் கவுன்றாங்க, பசுவும் அதே தான், பெத்த அம்மா தான்றாங்க. 7 விதமான மதர் இருக்கு, கவு இருக்குன்றான். கவ்வை கொட்டிக்கிட்டா அது ஒன்றும் இல்லை, அது ஒரு ரிலீஜன். மகாத்மா காந்தியே சொன்னார், அது முஸ்லீம் ஒரு ரிலீஜன், அது கேட்கவே மாட்டேன் அப்படின்றார். ஐ இஸ் கில்லிங் த கவ், யூ டெல் ஹிம் தே வில் லிசன் அப்படின்றாங்க. நான் சொல்ல முடியாதுன்றார் மகாத்மா காந்தி. அது கிடையாது, கவ்வும் ஒரு அம்மா தான். ஓகே, இந்த மாதிரி நாலேஜ் எப்போ வரும்? உண்மையிலேயே ஆன்மீகம் இருந்தால் தான் வரும். இல்லைன்னா எல்லாமே ஒன்றுமே இல்லைன்னு போயிடுவோம். அதனால் பால் குடித்தாதான் பிரம்மனிக்கல் கல்ச்சரே அதுதான் ஸ்டார்ட் ஆகுது, கவுல் தான் ஸ்டார்ட் ஆகுது. கவு, இந்த கவோட எல்லாமே புனிதமானது. மில்க்கு, கோமியம், சாணம், நெய், தயிர் எல்லாமே பியூர். ஓகே, அந்த அனிமலே பியூர். வெண்ணெய் கரெக்டு. ஆனால் இந்த அனிமல் என்ன பண்ணிட்டாப்ப தாளை சாப்பிட வச்சுட்டான். கரெக்டாக இல்லையா? அதுவே ரைட்டாக கவு ஊசி போட்டு பாலை வர வைக்கிறது உகரகர்மா. அதெல்லாம் பாவம். இந்த மாதிரி உகரகர்மா பண்ணி பண்ணி வேணா நினைக்கிறான். யூஎஸ் போகும்போது அம்மா வந்து பேர்டன் நினைக்கிறான். அம்மா இதுக்கு அம்மா கூட்டு போனால் பேர்டன், எவ்வளோ தூரம் டிலே பண்ண முடியும், இல்லை இங்கே விட்டுட்டு போயிடலாம் சொல்லி விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் 8 மணி நேரம் வரணும் இல்லை, 8 மணி நேரம் எப்படி டிக்கெட் கிடைக்காது? டிக்கெட் எவ்வளோ ஆகும்? பாஸ்போர்ட்டே 3 நாள் வந்துடுது. நிறைய நடக்குது. அப்படியே விட்டு போயிடுவோம். ஓ, அதான் இவங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்து வளர்க்கல இல்லையா? இப்படியே அவனை பைத்தியமா வளர்த்து அப்படியே இருந்தான், பணத்துக்குள்ளே இருந்தான். ஆமா, நீ அமெரிக்கா போட வராங்கிட்ட வர அங்கேயிடுறான். எல்லார்ட்டையும் பெருமையா சொல்றேன், என் பையன் அமெரிக்கால தான், என் மருமகன் இப்படி இருக்கா அப்படி இருக்கா. கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருக்க, வயசானவங்களும் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், என் பையன் அப்படியாகும் அப்படியாகும். கடைசியில் வரவே மாட்டான், அவ்வளோதான், இங்கேயே இறக்க வேண்டியதான். வா ஏக்கத்தோடய பார்த்துட்டே இருக்கான். துணை இல்லாம கரெக்ட். அப்படிதான் நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க, துணை இல்லாம. கரெக்ட். நிறைய ஃபேமிலி இப்படி நடந்து போச்சு. ஓகே, சில பேரை எதிர்பார்க்காம அனுப்புறாங்க. ஓ, சேர்த்துறாங்க, இங்கே வண்ணாம சேர்த்துறாங்களா? ஹோம்லையா? அங்கிருந்து வந்தா 3 லட்சம் செலவாகும். அந்த அஸ்திக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காங்களா, இங்க இருந்து எடுத்துட்டு போய் அஸ்தி காசு 50,000 கூட அனுப்பிடுறேன், நீங்க 3 லட்சம் செலவாகும். அதே மாதிரி ஹோம்ல வந்து போன் பண்ணி சொல்லி நம்ம வீட்டாண்டி கூட அப்படியே இது பண்ணிட்டு நாங்க பணம் 50,000 அனுப்பிடுறோம். 2-3 லட்சம் நான் பார்த்தா 3 லட்சம் ஆகும். 1 லட்சத்தோட போயிடுது. எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாமே கொடுத்துறேன். நீங்களே பாத்துங்க, இந்த மாதிரி அழுகிறதுக்கு ஆள் இருக்கும்.
இதுதான் மனிதன் உபர கர்மம். மனிதனுக்கு மனுஷன் உணர்ச்சி இல்லாம போயிடுச்சு. எல்லாமே ஆஸ்தியில தான் இருக்கு. மொபைலே பாத்துக்கிறமா நீ இறக்குறத பார்த்து இறந்துட்டியா போ ஏப்பா எல்லாம் இந்த மாதிரி. அது வந்து நம்ம ரீசன் ஆக்சுவலா நம்ம ரீசன் இருக்கலாம். ஓகே, இந்த பொறாமை குணம் தான் ரீசன் இருக்கலாம். உபர கர்மம் தான் இந்த தொழிற்சாலை, சுரங்க தொழில் பண்ணுறது, இந்த எக்கு ஃபேக்ட்ரின்னு எக்குன்னா இரும்பு ஃபேக்ட்ரி, இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறது. 24 hours வேலை பார்த்துட்டே இருப்பான். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படி நீட்டாக இருப்பான், அப்படியே தட்டிகிட்டே இருப்பான், வேலை பார்த்துட்டே இருப்பான். இதுதான் உபர கர்மம். ஓகே, வேலைன்னா என்ன, 8 மணி நேரம் வேலை பார்க்குறது, மற்ற நேரம் ஆன்மீகத்தை செலவிடுகிறது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆன்மீகமே கிடையாது, ஒன்லி வேலை. இதுதான் உபர கர்மம். ஓகே, 13 படிக்கலாம். கலாவதி மாதாஜி படிங்க நீங்கள், இல்லை விவேக் பிரபு படிங்க. விவேக் பிரபு கலாவதி. தேங்க்யூ மேடம், கூப்பிட்றேன், அடுத்து கூப்பிட்றேன். விவேக் பிரபு நீ இருக்கீங்களா? 13வது ஸ்லோகம், ஸ்லோகமாக அர்த்தம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஓ, அப்படி நீ படிக்க முடியுமா? உன்னால் படிக்க முடியுமா? சரி, பரவாயில்ல, நீங்கள் லிசன் பண்ணிட்டே இரு, பரவாயில்ல. புக் இல்லையா அவன்கிட்ட? சரி, பரவாயில்ல, ஓகே, லிசன் பண்ணிட்டே இருண்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி நீங்கள் படிங்க. ஹரி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. மாமனார் தாத்தா உடம்பு சரியில்லை, அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இது ரிலீஸ் ஆகலை. ஓகே, கலாவதி மாதாஜி 13வது ஸ்லோகம். கோபுரத்வார மார்கேஷு கிருதகௌதுகதோரணம் சித்ரத்வஜா பதாகாக்ரை ததாசி ஆசிரி. ஓகே, அந்த பிரதிஹதா தபாம் படிங்க மாதாஜி. நகர வாயிலில் வீட்டு கதவுகள் மற்றும் சாலையோர அலங்கார விளைவுகள் ஆகிய அனைத்தும் பகவானை வரவேற்பதற்காக வாழை மரங்கள் மற்றும் மாவிலை தோரணங்கள் போன்ற விழா குடிகளால் நன்கு அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. கொடிகள், மாலைகள் மற்றும் வர்ணம் தீட்டப்பட்ட அடையாளங்கள், ஸ்லோகங்கள் ஆகிய அனைத்தும் இணைந்து சூரிய ஒளியை மங்கச் செய்தன. பரவாயில்ல, படிச்சுங்க மாதாஜி. இன்னொரு ஸ்லோகம் படிச்சிடலாம், படிங்க மாதாஜி. படிங்க. சரி மாதாஜி, இங்கே ஒருத்தர் படிக்கணும். தேங்க்யூ மாதாஜி. அப்புறம் கூப்பிட்றாங்களா? தேங்க்யூ மாதாஜி. நீங்கள் படிங்க மாதாஜி. ஜெய். Signs of decoration in special festivals were also collected from the gifts of nature, such as the plantain trees, the mango trees, fruits and flowers. Mango trees, coconut palms and plane trees are still accepted as auspicious signs. The flags mentioned above were all painted with the picture of either Garuda or Hanuman, the two great servitors of the Lord. For devotees, such paintings and decorations are still adored, and the servitor of the master is paid more respect for the satisfaction of the Lord. ஸோ இந்த மாதிரி அவங்க அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பிளான்டேன் ட்ரீஸ், வாழை மரம் இல்லையா, மேங்கோ ட்ரீ லீவ்ஸு, மேங்கோ ட்ரீஸ், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், கோகனட் இருக்கா? ஆமாம், கோகனட் பாம்ஸு, மேங்கோ ட்ரீஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா. ஆஸ்பீசியஸ் சைன்ஸ். இந்த மாதிரி அழகா கருடா, ஹனுமான்லாம் பெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பாருங்கள். இந்த மாதிரி வாழ்க்கை நடந்திருக்கான். இப்போ எப்படி ஆச்சு பாருங்கள் வாழ்க்கை. மோசமான வாழ்க்கை ஆக்சுவலாக சொல்ல போனால். மிஷின் மாதிரி ஆக்கிட்டாங்க நம்மளை இல்லையா. மிஷின் வள்ளி அப்படி ஆயிடுச்சு. படி சம்பாதி அப்படி சம்பாதித்ததே நம்ம இருக்கோம் இல்லையா. கடைசி வரையும் பாருங்கள், பணம் எல்லாமே பேப்பர் தான். வாழ்க்கை ஸ்டார்ட் ஆனது பேப்பர் தான். பர்த் சர்டிஃபிகேட் ஒரு பேப்பர், அதுக்கடுத்து பேப்பர் தான், ஃபுல்லாக பேப்பர் தான். ஸ்கூல் போறியா, முடியுது பேப்பர், கரெக்டு. டெத் சர்டிஃபிகேட். இப்போ ஸ்கூல் போறியா, எக்ஸாம் பேப்பர், புக்கு பேப்பர், எல்லாம் பேப்பர் தான். ஓகே, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போறியா, பேப்பர் தான். டெஸ்ட், எக்ஸாம் எல்லாம். சம்பாதிக்கும் போது பேப்பர் தான். சேலரி பேப்பர், கரெக்டாக எல்லாமே பேப்பர் தான் ஆக்சுவலாக. இதுக்கு தான் நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம உண்மையிலே புத்திசாலியாக இருந்தோம்னா இந்த கிறிஸ்தவனை கரெக்டாக பிடிக்கணும். நம்ம இது கணக்கு காட்டுறதுக்காக பிடிக்கக்கூடாது. ஓகே, கணக்கு காட்டுறதா தெரியும் இல்லையா. எல்லாம் வராங்க, நம்மளும் வரேன், அவர் வரா, நானும் வரேன், அவ்வளோதான். ஓகே, அப்படியே அந்த சொசைட்டியோட அப்படியே போகிறது அது கிடையாது. நம்ம எல்லாம் இண்டிவிஜுவல் பர்சன். நம்ம கரெக்டாக கிருஷ்ணரை பிடிச்சிட்டோம்னா நம்மளுடைய முன்னேற்றம் அப்படியே எடுத்து போயிடுவார் கிருஷ்ணன். நம்ம ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்துக்கணும், அவர் 100 ஸ்டெப் எடுத்துப்பார். நம்ம ஸ்டெப் எடுத்துக்கவே பயப்படணும்.
உண்மையான நிலைமை என்னது? நம்ம ஸ்டெப் எடுத்துக்கு பயப்படுறோம். ஐயோ கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டோன்னா நம்ம எல்லாத்தையும் பிடிங்கிடுவாரு கிருஷ்ணன் நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. தைரியமாக ஸ்டெப் எடுத்துவீங்க. ஓகே, அப்படியே பிடுங்கினா ஒன்றுமே கிடையாது. பலி மகாராஜ் என்ன சொன்னார்? வந்திருக்காரு பார்த்துக்கையா, உன்ட்டு இதுக்கெல்லாம் பிடிக்கிறாரு அப்படி சொன்னார். சுக்கராச்சாரியர் சொன்னாரா இல்லையா? 2 ஸ்டெப்லேயே எல்லாத்தையும் பிடிக்கிறாரு இருந்தாலும் நீ கொடுக்காத அப்படின்னா சுக்கராச்சாரியர். நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓகே, அந்த மாதிரிலாம் பகவான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் டிவோட்டி தான் டெஸ்ட் பண்ணுவார் அப்படி. ஓகே, உடனே நினச்சிக்கூடாது நம்ம மட்டும் எப்படி அப்படிலாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சொல்கிறார் பகவான். ரொம்ப ஸ்பெஷல் பர்சனுக்கு தான் அந்த மாதிரி மெர்சியம் கருணையாம். ஓகே, நம்மளாம் ஆர்டினரி பர்சன்ஸ். ஓகே, நமக்கெல்லாம் அப்படிலாம் பொண்ணுலாம் வேண்டாம், நமக்கு கொடுப்பாரு கொஞ்சம். ஓகே, நம்ம அனுபவிக்கலாம் வாழ்க்கையை, நம்ம ஆசை அது கிடையாது. ஓகே, ஆனால் பலி மகாராஜ் அப்படின்னா அங்கேருந்து வரும்போதே பகவான் வரும்போதே விழுந்து சாஷ்டாக கும்பிட்டு நினச்சாலும். ஆனால் அங்கே குரு மகாராஜ் இருக்கிறாரு, அரக்கர்கள்லாம் இருக்காங்க, இப்போ நான் கும்பிட முடியாது அப்படின்னு சொல்லி மனசில் விழுந்து கும்பிட்றான். அந்த மனசில் விழுந்து கும்பிட்டதையும் பகவான் ஏற்றுக்கிறார். ஆனால் அவர் பேர் பாவகிராகி ஜனார்தனா. அந்த பாவத்தை தான் அக்செப்ட் பண்ணுறார் ஜனார்தன் கிருஷ்ணன். ஓகே, அவ்வளோ ஒரு கருணையான ஒரு பகவான். அந்த டீலிங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருணை பரிமாற்றம் தான். பகவானுக்கு பலி மகாராஜுக்கு இருந்த டீலிங் வந்து அது ரொம்ப சூப்பரான ஒரு லீலை. ஓகே, எல்லாம் அந்த கருணையை பரிமாறுறாங்க. அவர் ஹியூமருக்காக பண்ணுறாரு. அது பலி மகாராஜுக்கு தெரியுது. வெளியேருந்து பார்க்குறது நமக்குலாம் கொதிப்பாக இருக்கும். ஏன் இப்படி பண்ணுறாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் இவரை வர்ண பாசத்தால் கட்டி போட்டாரே. வர்ண பாசத்தால் கட்டி போட்டாரு பார்த்தீங்களா? வர்ண பாசத்தால் கட்டி போட்டுருவாங்க. நீ வந்து குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணுவார் பகவான். நீ குற்றம் பண்ணிட்ட, 3 ஸ்டெப் லேண்ட் தரேன், 2 ஸ்டெப் தான் கொடுத்துருக்கேன், 3ஆவது ஸ்டெப் நான் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்பார் பகவான். அப்போ தான் அவர் பலி மகாராஜா வந்து அதுவும் அந்த நாலேஜையும் பகவான் தான் கொடுப்பார். உள்ளே போய் 3ஆவது ஸ்டெப்பை என் தலையில் வை படிச்சு. ஓகே, இந்த மாதிரி பகவானே எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, 3ஆவது ஸ்டெப்பை கல்லில் வச்சோடனே பகவான் கேட்பார், உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். எனக்கு எதுவும் வேணான்றார் பலி மகாராஜ். ஓகே, அப்போ தான் வாமதேவ் என்ன சொல்வார், நான் உனக்கு சுத்தலா லோகத்தை கொடுக்குறேன். அந்த சுத்தல லோகத்தோடைய நிர்மாணம் அதை பண்ணுறது யாருன்னா தேவலோகத்தில் இருக்க ஆர்கிடெக்ட் விஸ்வகர்மா இல்லையா, அவர் வந்து பண்ணுவார். அந்த லோகத்தை அவ்வளோ நல்லா அப்படியே வச்சுருவார். சொர்க்கலோகத்தோட சிறப்பாக இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லோகத்தில் வந்து உனக்கு எதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. நான் வாயில் காப்பான நிற்பேன். யாராவது எதிரி வந்தாலுமே நான் உங்களை ஃபர்ஸ்ட் வதம் பண்ணிடுவேன்ற இந்த மாதிரி. அதுக்கடுத்து இந்த டேம் முடித்த பிறகு நீ என்ன பண்ணுவேன், இந்திரனா மாறிடுவேன். இப்போ இந்த லோகம் பண்ணிடுது. இந்த 71 யுகம், 71 யுகம் இருக்கு இல்லையா, 71 மகாயுகம், 43 lakhs into 71. அது வரையும் ஒரு இந்திரன் இருப்பார். இப்போ மிடில் இருக்கும். இந்த இந்திரன் போன பிறகு அடுத்த இந்திரன் வந்து பலி மகாராஜ். இது பாகத்தில் கொடுத்துருப்பான். பலி மகாராஜ் இப்படி வர கொடுத்துருப்பார். அடுத்த வரை வெயிட் பண்ணி இப்போ என்ன சுதலோகத்தில் இருக்கார் பலி மகாராஜ். பலி மகாராஜா இருக்கிறாரு, விபீஷணர் இருக்கிறாரு, ஹனுமார் இருக்கிறாரு, அஸ்வத்தாமன் இருக்கிறாரு, வியாசர் இருக்கிறாரு, கிருபாச்சாரியர் இருக்கிறாங்க. இவங்க யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இவ்வளோ பேரும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த 7 பேர் ஏதோ மிச்சம் இருந்தாங்க மகாபாரதம் முடிஞ்சோடனே. அதில் கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், வியாசர் இவங்களும் அழிவே கிடையாது. சிரஞ்சீவி கரெக்ட். ஆமாம், ஆனால் அவங்க நம்மளால பார்க்க முடியாது, அவங்க வேற ரூபத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ராஜா வாழ்ந்துட்டு இருக்காரு. 2 ராஜா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கலியுகம் முடிகிற வரையும் அந்த ராஜாக்கள் வந்து அவங்க தவம் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சவங்க சத்தியுகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அந்த ராஜாக்கள் வருவாங்க. இந்த விஷயம்லாம் பாகத்தில் இருக்கு. எல்லா மேட்டரும் பாகத்தில் இருக்கு. ஓகே, அது இல்லாத எதுவுமே கிடையாது. நம்ம ஆர்வமாக படிக்கணும். ஓகே, நம்ம அதை படிக்கிறதுக்கு டைம். நீங்கள் 2 புக்கு வாங்கினீங்க இல்லையா, தமிழ் இங்கிலீஷ் 2 வச்சுருக்கீங்களா, 2ஐயும் கம்பேர் பண்ணி படிச்சுட்டே இருக்கணும். இப்படி நீங்கள் படித்தீங்கன்னா உங்களை மாதிரி புத்திசாலி யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ நல்ல ஒரு நூல் பாகவதம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. டைம் ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாம் கிளாஸை. ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். ஓகே, எதுவும் கேள்வி இல்லை. பாயிண்ட் பண்ணலாமா? ஈஸ்வரி மேடம் சொல்லுங்க. மாட்டாஜி பாயிண்ட் சொல்லுங்க. என்னது புரியல? ஓகே, சாலோக்கியா சேம் பிளேஸ். சாலோக்கியம் லோகம் சேம் லோகம். சாலோக்கியா சாமிப்பியானா கூடவே வருது. அர்ஜுனர் வந்து கிருஷ்ண கூட இருந்தால சாமிப்பியா. சாரூபி சாமிப்பியா சாமிப்பியா சாமிப்பியா. அடுத்து சாரூபியா சேம் ரூபம். ஆமா, கூடவே இருக்காரு, கிருஷ்ணா கூட இருக்காரு. சாரூபியானா அவருடைய ரூபம்,
சேம் கிருஷ்ணருக்கு விஷ்ணுக்கு 4 கை இருக்கு இல்லையா, அதே மாதிரி இவருக்கு 4 கை இருக்கு. அது சாரூபியா. அதுக்கு சாஸ்தி. சாஸ்தினா அவருக்கு என்ன அப்ளையன்ஸ் இருக்கோ, சொத்து இருக்கோ, அதே நமக்கு இருக்கும். ஓகே, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, சாஸ்தி. இந்த 4 விதமான லிபரேஷன் வந்து வைஷ்ணவர்கள் வந்து கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. இது என்ன கொஸ்டின் பிரபுஜி? இது லிபரேஷன், விடுதலை, வைஷ்ணவ லிபரேஷன், முக்தின்றோம் இல்லையா. இது 4 விதமான வைஷ்ணவா விடுதலை, லிபரேஷன், முக்தி, மோட்சம். ஓகே, ஈஸ்டர் ஜெயஸ்வரன் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. எது நம்ம ஏதாவது பகவான் கொடுப்பார். ஓகே, சொல்லுங்க மேடம். ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து மாணவர்கள் வந்து விடுபடணும், நம்ம வந்து துன்பத்துல இருந்து விடுபடணும் நினைக்கிறோம். ஆனா நம்ம வந்து நல்லது கரெக்டா செய்யறது இல்லை. நம்ம வந்து பகவானுக்கு சரண்டர் அடிச்சு சொல்லுங்க மேடம், நீங்க சொல்லுங்க. பகவானுக்கு சரண்டர் அடைஞ்சா நம்ம வந்து நம்ம நல்லா நடக்கும். பகவானுக்கு சரணடையணும். ஓகே, அப்பதான் மாயில் விடுதலை முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கலாதி மாதாஜி இதுல சொல்லலாம் பிரபு. ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்களா ஒரு? ஆமா, டாபிக் கரெக்ட். அதுல சொல்லலாம். சொல்லுங்க மாதாஜி. நம்ம வந்து மனித சமுதாயத்துல வந்து உன்னதமான தர்மம் வந்து எதுனா நம்ம வந்து கிறிஸ்துவனுடைய முழுங்க கடவுளுக்கு நம்ம வந்து சரண் அடைஞ்சு அவரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நம்ம சரண் அடைஞ்ச அதுதான் உண்மையான தர்மம், உன்னதமான தர்மம். கரெக்ட். சபை வம்சம் மருதரமும் ஏதோ பக்தி ரதோ சரி, அவர் பக்தி தொண்டு தான் உண்மையான தர்மம். ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்ம மென்மையான புலன்களை வந்து விருத்தி செய்யணும்னா, நம்ம ஆன்மீக அறிவை பெருக்கணும்னா நம்ம மனித சக்தியை சரியாக உபயோகிக்க வேண்டும். இந்த மனித சக்தியை சரியாக உபயோகிக்கிறது தான் நம்ம வாழ்வுக்கான விடையே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ராம்ஜி ப்ரூ. Dwaraka Gama is the ideal of human civilization. எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. Dwaraka Gama. கரெக்ட். ஓகே மாதாஜி. யாருக்கு வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கிடைக்கப்பட்டிருக்கோ அவங்க வந்து எல்லா தபஸ்யா, பிரம்மச்சரிய விரதம், வேத பாராயணம் அதெல்லாம் அவங்க முந்தைய பிறவிலேயே முடிச்சுட்டு கரெக்ட். சரியா? அது வந்து பிரபாத அடிச்சு அந்த பர்பட் படிச்சீங்கன்னா தெரியும். பிரபாத எழுதிக்கார் அது உண்மைதான் சொல்லி எழுதிப்பார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சொல்லிட்டோம். நாகலோகத்தினுடைய அது பூமிக்கு கீழே இருக்கு. அதுல வந்து சூரியனுடைய ஒளியே இருக்காது. ஆமா, கரெக்ட். ரத்தனம் இருக்கும். ஆமா, நாகம்னா சின்ன கிடையாது, பயங்கர பெருசா இருக்கும். ரத்தனம் பயங்கர பெருசா இருக்கும், பயங்கர ஒளியா இருக்கும். ஓகே, ஆமா. பிருந்தா மாதாஜி. மாய சக்தி மாயத்திரையை விளக்கிட்டோம்னா நம்ம பகவானோட நேரடியா அவரோட நம்ம இது பண்ண முடியும். ஜீவராசிகள் பகவானை நேருக்கு நேராக பண்ணுங்க. அதன் மூலம் நம்மளோட பாவங்கள் எல்லாம் போயிடும். கரெக்ட். பகவானுடைய பார்க்கறது ஒன்று தான், கேட்கறது ஒன்று தான். ஓகே, ஓகே. கலியுகத்துல நாம ரூபத்துல அதெல்லாம் பாவம் போயிடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதனால நம்ம பகவானோட நாமத்தை உச்சரிச்சுட்டு ஹரே கிருஷ்ணா சொன்னாலே பாவம் போயிடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிரபு. பகவான் இல்லாத நம்ம அறிவு முழுவதும் வந்து மாயால் மூடப்பட்டதாகவே இருக்கும். ஹரே கிருஷ்ணா. பகவான் இல்லாத நம்ம அறிவு மாயில் மூடப்பட்டிருக்கும். ஓகே, ரைட் ரைட். ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி சொல்லிட்டீங்களா? சுதா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, பருவ காலங்கள் வந்து மரங்கள் பழங்கள் வந்து புண்ணியம் வாய்ந்த மரங்கள் அப்படின்னு சொல்றோம். புண்ணியமற்ற மரங்களை வந்து கருத்தரிக்கிறதுக்கு மாத்திரம்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து நம்மளுடைய மனித சக்தியை வந்து ஆன்மீகத்துல சரியா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்றாரு. கரெக்டா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வெரி நைஸ். சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யார் வந்து భక్తిగూడ మహామంత్రం పాడగలరో அவங்க గత జన్మలో படிச்சிட்டாங்கன்னு அர்த்தமான்னு சொன்னீங்க. அல்ல, அடுத்த ஜென்மம் இருக்காது ஆக்சுவலா. முன்னாடி என்ன மாதாஜி? முன்னாடி ஜென்மத்துல நல்லா அதான் சொல்றீங்களா? ஓகே ஓகே, அதான் மாதாஜி சொன்னாங்க. இது முந்தைய ஜென்மத்துல வந்து எதுவுமே இருக்காது. மீன்ஸ் அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. நிறைய பிரம்மச்சாரிய விதம், வேதங்கள் படிக்கிறது, தபஸ்யா பண்றது இதெல்லாம் முடிச்சிட்டாங்க. சேரிட்டி பண்றதெல்லாம் முடிச்சிட்டாங்க.
அவங்களால தான் பக்தி பண்ண முடியும். அதான் சொல்ல வரீங்க நீங்க? Yes, Guruji. Okay, and also மகாமந்திரம் நிறைய சொன்னா பிராமணன் also equal ன்னு சொல்லிருக்கேன் Guruji. மகாமந்திரம் சொன்னோம்னா நம்ம வந்து வைஷ்ணவ தலத்துக்கு வந்துடும், பிராமணருக்கு மேல வந்துடும். ஓகே, வைஷ்ணவ தலத்துக்கு வந்துடும். ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி, துவாரகாபுரியில வந்து அவங்க மக்கள் எல்லாரும் வரவேற்றதுக்காக ஆசிரமங்கள், பழத்தோட்டங்கள், பூத்தோட்டங்கள், உல்லாச தோட்டங்கள் எல்லாம் நடப்பாங்க. இப்போ இயற்கை செல்வத்துக்கு அந்த காலத்துல அவ்வளவு மதிப்பு இருந்தது. இப்போ வந்து நெருக்கமான இடங்கள்ல மனுஷங்க வாடுற மாதிரி வச்சிருக்காங்க. நீர்த்தேட்டங்கள் எல்லாம் இருக்கிறதுல, பூங்காக்கள் இருக்கிறதுல, பூந்தோட்டங்கள், பழத்தோட்டங்கள் எல்லாம் இருந்தா மக்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா இப்போ வந்து நெருக்கடியில தான் வாழ வைக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. ஒரு சின்ன ட்ரீ போடுறது கூட இடம் கிடையாது, வீடு அப்படி நெருக்கமாக கட்டியிருப்பாங்க இல்லையா? கேப்பே இருக்காது வீட்டில், காமன் சருக்கு கேப் இருக்காது, அந்த மாதிரி ஆச்சுப்பாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ மதீஷ். ஹரே கிருஷ்ணா. பெரிய பெரிய பணக்காரன் பார்த்தீங்கன்னா கரெக்டு, பெரிய தோட்டம்லாம் வச்சுருக்காங்க. கரெக்ட், இதுதான் கலியுகம். ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்து திருப்பி வந்து டியூஷன் மீட் பண்ணுறோம். டியூஷன் வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம், அப்புறம் வந்து பாகவதம் ஸ்லோகம் கிளாஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா. எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபாஜந்தபஹேவஜ பரிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஆனந்த கோடி வைஷ்ணவந்த கி, நாமாச்சார்ய ஸ்ரீதாஸ் தாக்கூர் கி, ஷீலா பிரபுபாத கி, நிதாய் கௌர பிரேமானந்தே. ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ணா.